இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது, உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்க வீடியோ இப்போ ஆவரேஜா எவ்வளவு வியூஸ் போகுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீடியோ ஒரு 300-400 வியூஸ் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுதா? அண்ட் உங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், அக்கா எனக்கு வந்துட்டு என்னோட வீடியோ போட்ட உடனே ஒரு 300-400 வியூஸ் போகுது, பட் அப்படியே ஸ்டாப் ஆயிருதுக்கா, அதுக்கப்புறம் ரீச்சே இல்லை, அண்ட் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அண்ட் வீடியோ வந்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். நீங்க வந்துட்டு கண்டென்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க அண்ட் வந்துட்டு கீப் ட்ரை அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்துட்டு மஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்துட்டு நான் எப்படி என்னோட சேனலை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வந்தேனோ, ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு டிப்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, யூடியூபுங்கிறது வந்துட்டு ஒரு ஆள், அதாவது ஒரு ஹியூமன் மாதிரி நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிறீங்க. பிகாஸ் என்னிட்ட கமெண்ட்ல கேட்கும் போதே உங்க வீடியோவுக்கு வந்துட்டு வியூஸ் போகுது போகல அப்படிங்கிறத தாண்டி இன்னொருத்தவங்க இதே மாதிரி போடுறாங்க, அவங்களுக்குலாம் வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறீங்க. கம்பேர் பண்ணிட்டு என்னோட வீடியோ மட்டும்தான் ரீச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் யூடியூப் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை ஹியூமன் மாதிரியே நீங்க வந்துட்டு மைண்ட்ல செட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்லிடுறேன், யூடியூபுங்கிறது ஃபுல்லாவே ஒரு மிஷினரி தான், கிட்டத்தட்ட ரொபோட்டிக் மாதிரி தான். ஸோ யூடியூப்க்கு வந்துட்டு தெரியாது இவங்களோட வீடியோவை தான் நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணணும், இவங்களோட வீடியோ வந்துட்டு போடக்கூடாது அப்படிலாம் இல்லை. அந்த கண்டென்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு, அதை பீப்புள் எவ்வளோ லைக் பண்றாங்க, அதுல எத்தனை பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா கமெண்ட் பண்றாங்க, இந்த எல்லா விஷயத்தை பொறுத்து தான் யூடியூப் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ஸோ இதை ஃபுல்லாவே பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோவோட குவாலிட்டி. ஸோ நீங்க அதுல பேசியிருக்க விஷயமோ சொல்லியிருக்க விஷயமோ வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தாதான் பீப்புள் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோவோட குவாலிட்டிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில் செட் பண்றதுல இருந்து. ஸோ நீங்க ஒரு லாங் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட வீடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையே வந்துட்டு அந்த தம்ப்நெயில் தான் வந்துட்டு வீடியோ உள்ள போய் பார்ப்போமா பார்க்க வேணாமாங்கிறதையே முடிவு பண்றது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க லாங் வீடியோக்கு தம்ப்நெயில் செட் பண்றதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா பாருங்க. ஸோ ஒரு கிறிஸ்பியா இன்ட்ரெஸ்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களோட தம்ப்நெயில்ல வந்துட்டு செட் பண்ணுங்க. உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்துட்டு இங்க போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு தம்ப்நெயில் கொடுங்க. செகண்ட், உங்களோட வீடியோ குவாலிட்டிங்கிறது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோவோட பிக்சர் குவாலிட்டி. உங்க வீடியோ வந்துட்டு எடுக்கும் போது இந்த கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுக்கிறதோ அல்லது இருட்டான இடத்துல உங்களோட ஃபேஸோ அல்லது நீங்க எதை வந்துட்டு இம்பார்ட்டன்டா காமிக்கிறீங்களோ அது வந்துட்டு லைட்டிங் கம்மியா எடுக்கிறதோ கூட இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க யூடியூப்ல, ஸோ அந்த வீடியோ குவாலிட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த வீடியோவை எவ்வளவு தூரம் கண்டினியூவா பாக்குறோங்கிறதே டிஃபைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கனாலே உங்க வீடியோல என்ன ஃபால்ட் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க எடுக்கிற இடத்துல லைட்டிங்ஸே இல்லாட்டியும் நீங்க ஒரு லைட் செட் பண்ணி ஒரு ட்ரைபேட் செட் பண்ணி அந்த வீடியோவை ஷேக்கிங் இல்லாம அந்த மாதிரி வீடியோவோட குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. கட்டாயம் அது மூலியமா வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பாப்பீங்க. அடுத்ததா குவாலிட்டிங்கிறதுல வந்துட்டு ஆடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மைக்குக்காகவே தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிகினர் யூடியூபர்ஸா இருக்கட்டும் இல்ல வளர்ந்து வர யூடியூபர்ஸா இருக்கட்டும், ரொம்ப சாய்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. ஸோ நமக்கு வீடியோ எந்த அளவுக்கு முக்கியம், பாக்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கேட்கிற விஷயங்களும் முக்கியம். ஸோ நீங்க ஒரு விளாக் எடுக்கிறீங்க இல்ல நீங்க ஒரு பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஸோ நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு மைக் வாங்கிக்கோங்க. ஸோ மைக் பத்தின டீட்டெயில் வீடியோவும் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க எடுத்தனே வந்துட்டு ரொம்ப ஹை ரேஞ்சில் மைக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டார்டிங் 300 rupeesல இருந்தே மைக் இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மைக்கோட குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி நமக்கு லைக் பண்ண வைக்கிறது கமெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சொல்றதாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்கிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க சொல்லுங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம கமெண்ட்க்குலாம் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறப்ப யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அது நாளடைவில் கொஞ்சமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ண ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் வீடியோவில் கொஸ்டின் கேட்குறீங்க, எந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்காக கொஞ்சம் பேராக உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ண, லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதையுமே நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது இல்லை. இது எல்லாமே நான் வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணதுதான். எனக்காக ஒரு கமெண்ட் வராதா, ஒரு லைக் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பட்சத்துல கமெண்ட் அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், அல்லது அவங்க ஏதாவது ஒரு வீடியோ கேட்டாங்கன்னா அதை மெனக்கிட்டு போய் நம்ம சர்ச் பண்ணி போறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ண போய் தான் இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்க, குறைஞ்சது என்னோட ஒவ்வொரு வீடியோக்குமே 100 கமெண்ட்ஸ் பக்கத்துல வரும். எல்லாத்துக்குமே நான் இப்போ வரையும் டைம் எடுத்து ரிப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி சப்ஸ்கிரைபர்ஸோட இன்ட்ராக்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அவங்களுமே நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இதை கட்டாயமா நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஒரு ஆப்பிள் ஐஃபோன்லேயே நான் வீடியோ எடுத்து குவாலிட்டியாக போட்டுடுறேன், ஆடியோக்கு வந்துட்டு ஒரு நல்ல மைக் வாங்குறேன், சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், இதெல்லாம் போதுமா சிஸ்டர் என்னோட வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் போடுற கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னையே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1 இயர்லாம் கொஞ்சமாக தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம சேனல் வீடியோஸை பார்ப்பாங்க. பட் நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து போட ஆரம்பிச்சது ஆஃப்டர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த டெலிவரிக்காக பேக் பண்ண பேக்கோட வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நார்மலா ஒரு vlog, அதுல வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது அப்படிலாம் தெரியாது. நான் என்ன பண்றேனோ அதை வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். பட் நான் என்னைக்கு ஒரு கண்டென்ட்டா ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சனோ, அதாவது இன்னைக்கு போடுற வீடியோ வந்துட்டு இது என்னைக்கா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இதுல நம்ம என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறது முதற்கொண்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். அந்த வீடியோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 1.5 lakh வியூஸ் போச்சு. அது மூலியமா தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்னோட பழைய வீடியோ சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உங்களோட ஒரு வீடியோ ப்ராப்பரான வீடியோ அவங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா, ஓகே இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இந்த வீடியோ நல்லா இருக்கே, இந்த இவங்க பேசுற விதம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பழைய வீடியோஸையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட புது வீடியோஸ்க்குமே வந்துட்டு அவங்க வெயிட் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்னோட லைஃப்ல, முக்கியமா யூடியூப் சேனல் லைஃப்ல வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி மேடேறி வந்தேன் அப்படிங்கிறதுல இருந்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இது கட்டாயமா உங்க யூடியூப் ஜேர்னிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.